எல்லோருக்கும் வணக்கம். 6ஆம் தேதி செப்டம்பர் என்ன மாதிரி நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். நம்ம ப்ரிடிக்ஷன் படி நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ ரேஞ்சு கொடுத்தது வந்து 24,826லேருந்து 25,462 வரையும் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் நமக்கு 25,144. ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ரேஞ்சான 24,826 வந்து டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துங்க. ஏன்னா நம்ம கொடுத்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ அதுபடியே நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது இருந்திருக்குது அப்படிங்கிறது மார்க்கெட் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ நமக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கும்போது இதில் தான் நம்ம வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 25,100 தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் பேப்பர் ட்ரேடிங் சொல்கிறேன்னா, நான் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி வர இதை தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டியோடைய ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், ரியல் ட்ரேடிங் பண்ணல, ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர், ஸோ மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 25,100ங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இதுக்கான ப்ரீமியம் இதெல்லாம் டச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா 25,100 சிஇ, 25,100 பிஇ இதெல்லாம் இருக்கா. ஸோ இங்கே வந்து 318 கொடுத்தோம்னா இங்கே வந்து 236 கொடுத்தோம். ஸோ 236 ஒரு டச் ஆகலை, அதனால் 318 இங்கே எடுத்திருந்தோம். இங்கே வந்து 398 கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடியே இதையும் டச் பண்ணல அது, ஓகேங்களா? ஸோ 318 டச் பண்ணியிருக்குது, இங்கேயும் 318 டச் பண்ணியிருக்குது. மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு ஒரு 500 இது ரெண்டும் ஒரு டச் ஆனதுனால மேலே இருக்குது, ரெண்டு டச் ஆகலை, இது டச் ஆகிருக்கு, இது டச் ஆகலை, இது டச் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி மேலே கீழே போனதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 ப்ராஃபிட் கிடச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எவ்வளோ முதலீடு போட்டு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுடைய முதலீடு வந்து 15,900 நம்ம மார்ஜின் போட்டுட்டு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 563.75 கிடச்சிருக்க மாதிரி காட்டுது. ஸோ அப்போ 500 கிட்ட நமக்கு வந்து நம்ம லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். பட் என்ன கிரிட்டிக்கல் இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கான இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷனு ப்ளஸ் இந்த ப்ரீமியம் செலெக்ஷன் இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஸோ அதுபடி நமக்கான மார்க்கெட்டில் அதை டச் பண்ணி மேலே கீழே போச்சுன்னா, ஸோ நம்ம இந்த இதுக்குள்ளே தான் இருப்போம். ஸோ இங்கே இது மூவ் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா லாஸில் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஹெவி மார்க்கெட்டில் ஒரு 500 கிடச்சிருக்குன்னா ஒரு பெரிய விஷயம் தான். பார்க்கலாம் அடுத்தடுத்த இதில் நம்ம என்ன மாதிரி கிடச்சிருக்கோம். சப்போஸ் இதையும் டச் பண்ணிட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸோ இதில் 2 லாட்டு கிடச்சிருக்கும், இதில் 1 லாட்டு போயிருக்கும். இப்போ நல்ல ஒரு 1,500 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்காது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் எனிவே இந்த சின்ன பாயிண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது. ஸோ ஏன்னா 2 லாட் ஆகுதுல்ல அந்த இடத்துல. ஸோ அப்போ நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் திங்கட்கிழமைக்கான ப்ரிடிக்ஷனோடு நம்ம சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.